music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இந்த புத்தகம் எனது 45 வருட வாழ்க்கையின் அனுபவத்தை 350 பக்கங்களிலே எழுதியிருக்கின்ற ஒரு புத்தகம். சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். கருவிலிருந்து கலெக்டர் வரை என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள இப்புத்தகம் கல்லூரி காலத்தில் நானும் அவருடன் சேர்ந்து பயணிக்கும் வகையில் எனக்கும் ஒரு இடமளித்த புத்தகமாக அமைந்துள்ளது. அன்பு நண்பர் ராம்பிரசாத் என்னுடைய கல்லூரி தோழர். நானும் அவரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள், ஒரே இடத்தில் படித்தவர்கள், வெவ்வேறு இடத்திலும் சேர்ந்து படித்தவர்கள், நீண்ட தூரம் படிப்பதில் சேர்ந்து பயணித்தவர்கள். அவர் நட்பிற்கு ஒரு இலக்கணம். நான் தீவிர காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு எம்எம்சி ஐசியூவில் ஒரு 16 நாள் இருந்தபோது என்னை பார்த்து கொண்டவர் முதலில் ராம்பிரசாத், இரண்டாவது எனது தந்தை என்று கூறும் அளவிற்கு அவர் என்னுடன் என்னுடைய நலனில், என்னுடைய முன்னேற்றத்தில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பங்கு பிடித்தவர். என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான் என்ற பாடல் வரும். அந்த பாடலை நான் அவ்வப்போது கேட்கும்போது எப்போதும் வரும் ஒரே பெயர் ராம்பிரசாத் நண்பர் பெயர் வரும். எனது கல்லூரியில் அவர் ப்ரிப்பரேஷன் என்பது ஒரு பார்ட். அதில் அவர் நட்புக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளிப்பார். அவர் பெயரை நான் மட்டுமல்ல, வேறு சில நண்பர்களும் பச்சை குத்தியது உண்டு. கைகளில் டாட்டூ எல்லாம் வர முன்னாடியே அழிக்க முடியாத பச்சை, ரியல் பச்சை. ஸோ அந்தளவுக்கு அவர் நட்புக்கு முக்கியம் கொடுப்பார். பன்னெடுங்காலமாக இது போன்றது ஒரு புத்தகத்தை அவர் உருவாக்க வேண்டும், அதில் அனைத்து அம்சங்களுமே நிறைந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவாக இருந்தது. அதை நனவாக்கி இன்று நம் முன்னர் அது ஏவுகணையை போல அதை ஒரு ஆக்ஷன் மூவியில் வர மாதிரி அதை கொண்டு வந்திருக்கார். மிகச்சிறந்த இந்த புத்தகத்தில் இருக்கிற கதைகள் ஒரு பகுதி நான் அனுபவித்தவை, ஒரு பகுதி நான் படித்து அறிந்தவை, ஒரு பகுதி இன்னும் படிக்க இருப்பது என்கின்ற வகையில் இது ஒரு திரைப்படத்திற்கு சமமான மெட்டீரியல் அதில் இருக்குது. இதில் 4 விஷயம் இருக்கிற 4 விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, உழைப்பு, நட்பு, படிப்பு, காதல், இந்த 4ம் இருக்குது. காதல் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது, மேடையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தை நீங்கள் புத்தகத்தில் ஆக்ஷன் மூவியில் சார் மரியாதைக்குரிய திரு கிர்லோஸ்குமார் சார் அவங்க பேசும் பொழுது அலுவலக ரீதியாக எவ்வளவு சாதனைகளை அவர் எங்கெங்கெல்லாம் பணிபுரிந்திருக்கின்றார், எவ்வளவு சாதனைகளை செய்திருக்கின்றார் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வந்தது. வாழ்க்கையிலே மகாகவி பாரதி காதல் 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 போயின் சாதல் என்று சொல்லியிருந்தார். அது குறித்தும் வாழ்க்கையின் வெற்றிக்கு, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நம்ம ஆக்ஷன் மூவியை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவர் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு அம்மாவோட தியாகம், இந்த மேடையில் முதலில் அமர்ந்திருக்கின்ற அம்மாவோட தியாகத்தை பற்றி இவர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவினிலே ஒரு அற்புதமான கதையை சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கே தெரிய வந்தது, ஒரு மனிதரை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய 2% மட்டும்தான் நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் ராம்பிரசாத்தை பார்க்கும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கும் பொழுதும் ஒரு உயர்ந்த மனிதராக, ஒரு பல கோணங்களில் பளபளக்கின்ற வைரமாகத்தான் எனக்கு கண்ணில் தெரிவித்தார். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் என்பது ஒரு திரைப்பட பாடலினுடைய 4 வரிகள். இதை அவருக்கு சரியான பொருத்தமாக இருக்கும்.
முதல் பாதியில் இருந்த அவருடைய வெற்றிக்கு பின்னால் இருந்த பெண்மணிக்கு மேடையிலே ஒரு இடம் கொடுத்து அழகு பார்க்கின்ற அவர், இன்னொரு பெண்மணி முதல் பாதியில் இருந்தாங்க, அவங்க சிஸ்டர், அவங்க முதல் வரிசையில் இடம் கொடுத்து அன்புள்ள உமா அக்கா அவர்களையும் அவங்களுடைய தியாகத்தை பற்றியெல்லாம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலே புத்தகத்திற்கு உள்ளே இருக்கின்ற விஷயத்தை பற்றி அதிகமாக பேச மாட்டார்கள் என்று சொல்வார்கள். அவங்க அக்காவுடைய தியாகத்தை ஒவ்வொரு கட்டத்திலும் அவங்க யாராவது ஒருத்தர் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற உள்ள பொருளாதாரத்தை அற்புதமாக தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, அவர் தந்தை இங்கே வந்திருக்கின்றார் வரதராஜன் ஐயா அவர்கள். அவருடைய திட்டத்தின்படி இவங்க 2 பேரும் ஒரு தியாகத்தின் வரைபடமாக விளக்கமாக அந்த திரைப்படத்தின் முதல் பகுதியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த புத்தகத்தை நான் அவருடைய துணைவியாக, வாழ்க்கை துணைவியாக நான் பார்த்தால், அல்லது ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற ஒரு மாணவியாக அந்த புத்தகத்தை நான் எதிர்நோக்கினால், இல்லை ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்ற ஒரு பெண்ணினுடைய ஆதங்கத்திலிருந்து இந்த புத்தகத்தை நான் பார்த்தால், பல கோணங்களில் இந்த புத்தகத்தை ஒரு பெண்ணாக, ஒரு போட்டித் தேர்வாளராக, ஆசிரியரின் மனைவியாக, ஒரு சாதாரண ஒரு சமூகத்தில் இருக்கும் ஒரு அங்கத்தினராகவும் இந்த புத்தகத்தை நாம் பார்த்தால், ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் பல்வேறு விதமான ஒரு சிந்தனை கருக்களை நாம் இந்த புத்தகத்திலிருந்து பெற முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். இந்த புத்தகத்தை நாம் அறிவு முகாந்திரமாக படிப்பதை விட இதயத்திலிருந்து படிக்க வேண்டும் என்று ஆசிரியர் அதில் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதயத்தின் மூலமாக படிப்பது என்றால் என்ன? ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை உணர்வு பூர்வமாக சொல்ல வேண்டும் என்றால் அது மூளையையும் தாண்டி இதயங்களை இணைக்கின்ற ஒரு முயற்சியாக இந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே உங்கள் அனைவரும் சார்பாகவும் நான் அவருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு IAS அதிகாரியாக ஆகணும்னு சொல்லி 6வது வகுப்பிலிருந்தே ஒரு திட்டவட்டமான முடிவோடு தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக எனக்கு மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், எல்லா டாப் காலேஜில் இடம் கிடச்சிது. ஆனால் அதை விட்டுட்டு BSc அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு நினச்சி படித்து IAS ஆகணுன்ற ஒரு கனவோடு அந்த காலேஜுக்கு போனேன். 4 வருஷம் படித்து முடித்ததுக்கப்புறம் IFS எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் உடனே நான் சேர வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்ததுனால அங்கேயும் சேர்ந்தாச்சு. ஆனால் ஒரு மனசில் ஒரு இடத்துல ஒரு IAS ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது உண்மை. இந்த புத்தகத்தில் அதை பற்றி ஆசிரியர் கூட விவரமான ஒரு குறிப்பை கூட தந்திருக்கிறார். இதை கட்டாயமாக நீங்கள், எஸ்பெஷலி நான் பெண்களுக்கு, இங்கே எல்லாரும் கூட ஆண்கள் இருக்கிறீர்கள், இருந்தாலும் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பெண்ணாக வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோன்னா, எந்த ஒரு லட்சியத்தை சாதிக்கணும்னாலும் திருமணத்திற்கு முன்னதாகவே சாதித்தால்தான் முடியும். இல்லைன்னா திருமணத்தோடு ஒரு பெண்ணினுடைய கனவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது என்பது சாமானியமாக ஒரு சமுதாயத்தில் நிலவுகின்ற ஒரு கருத்து. ஆனால் திருமணமாகி கருவுற்றிருந்த சமயத்திலே ஒரு IFS அதிகாரியாகி நானும் கூட பட்கல் என்ற ஊரில் அவர் அசிஸ்டன்ட் கலெக்டராக இருந்தார், நான் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் என்னுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, திருமணமாகி ஆல்ரெடி ஒரு ஆல் இண்டியா சர்வீஸில் இருக்கும், கணவர் ஒரு IAS அதிகாரி. ஸோ இதுக்கு முன்னாடி எதுக்கு இன்னும் IAS ஆஃபீஸர் ஆகணும்? எந்த ஒரு உந்துதலும் இல்லை, யாரும் கூட கட்டாயப்படுத்தலை IAS ஆகி தான் ஆகணும். அந்த ஒரு சூழ்நிலையில் சரி இந்த குடும்ப வாழ்க்கையை நம்ம பார்க்கலான்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தப்போ, ஒரு கனவை நினைவாக்க வேண்டிய பொறுப்பு கனவு கண்டவருக்கு தான் இருக்கிறது தவிர வேறு யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு அக்டோபர் 15 டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவருடைய பிறந்த நாள். தமிழக இளைஞர் எழுச்சி தினமாக இந்த தினத்தை நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பது உண்மையிலேயே மிகச் சிறந்த விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா அப்துல் கலாம் ஐயா நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. அக்னி சிறகுகள் அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில், கனவு என்பது தூங்கும் போது வருவது அல்ல, கனவு நம்மை தூங்க விடாமல் துரத்துவதே கனவு என்று சொன்ன APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கருத்தை எனக்கு சொல்லி, ஒரு கனவை நீ கண்டிருக்கிறாய், IAS ஆக வேண்டும் என்று, அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு உன்னுடையது, அதற்கு தடையாக எது வந்தாலும் அந்த தடைக்கற்களை உடைத்து நாம் வெளியே வர வேண்டும் என்று. அதில் ஒரு இடத்துல எழுதியிருக்கிற ஆசிரியர் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறார். மனசு என்பது ஒரு வாகனமாக நாம் யோசித்து பார்த்தா,
மனசு என்பது ஒரு வாகனம், ஒரு வெஹிக்கல்னு நாம் நினச்சோம் அப்படின்னா அதில் உணர்ச்சி என்பது ஆக்சிலரேட்டராகவும், பகுத்தறிவு என்பதை ஸ்டியரிங்காகவும், சுய ஒழுக்கம் என்பதை பிரேக்காகவும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு இடத்துல ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சுய ஒழுக்கத்தோடு பகுத்தறிவோடு நம்முடைய உணர்ச்சியும் ஒன்றாக கலக்கும் போதுதான் நம்முடைய கனவை அடையக்கூடிய ஒரு சக்தி, ஒரு தன்னம்பிக்கை, சுயநம்பிக்கை நமக்கு பிறக்கிறது என்பதை எனக்கும் கூட எடுத்துக்காட்டி இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட, கருவுற்றிருந்த சந்தர்ப்பத்திலும் கூட ஐஏஎஸ் ஆக முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை எனக்கு ஊட்டினார். இங்கே ஆனந்தகுமார் அண்ணாச்சி சொன்னார், அவருடைய வெற்றிக்கு பின்னால் பெண்கள் இருக்கிறார்கள், ஒரு தாய், அவருடைய அக்கா, என்னையும் கூட குறிப்பிட்டார். ஆனால் இந்த சபையில் ரொம்ப பெருமையோடு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன், இந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய இந்த வெற்றிக்கு பின்னால் டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மிகவும் பெருமிதத்தோடு இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா அவர் கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நினைச்சிருக்கலாம், நம்மளும் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கோம், ஒய்ஃபா ஐஏஎஸ் அதிகாரியான வீட்டை யார் பார்க்குறாங்க, குழந்தைய யார் பார்க்குறதுன்னு சொல்லி. ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அவர் சொன்னார், இன்னைக்கு வேணா உனக்கு அது நல்லா இருக்கலாம், ஆனால் நாளைக்கு உன்னுடைய கனவை அடைய முடியவில்லை என்று சொன்னால் அது அந்த வழி சாகிற வரைக்கும் அந்த வழி போகாது, அதனால் நீ முயற்சி செய்யன்னு சொன்னார். ஏன்னா இது எல்லாரும் கூட நம்ம பெண்களை பொறுத்தவரையில் பெண்களால் முடியாது என்று நினைப்பது இந்த சமூகத்திலே கட்டி இருக்கின்ற ஒரு மதில் சுவர். அந்த மதில் சுவரை உடைத்து வெளியே வர வேண்டும் என்றால் உன்னுடைய முயற்சியும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வேண்டும் என்ற ஒரு ஆக சிறந்த ஒரு ஊக்கத்தையும் எனக்கு கொடுத்தனால்தான் 3 மாதம் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதினேன். 3 மாதம் குழந்தைய கையில் இருக்கும்போது மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன். 7 மாதம் என் குழந்தை இருக்கும்போது நேர்முக தேர்வு இன்டர்வியூ எழுதி 9 மாதம் இருக்கும்போது ரிசல்ட் வந்து 11 மாதத்தில் நான் அகாடமிக் ஐஏஎஸ் ஆஃபீஸராக நான் போனேன்னு சொன்னேன். இங்கே எல்லா மாணவர்கள் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், இப்போ நான் ஐஏஎஸ் அதிகாரியாகி 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்க வருவாங்க, மேடம் நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எப்படி ஐஏஎஸ் ஆனீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் நான் இங்கே எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்ல விரும்புகிறேன், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் ஐஏஎஸ் ஆகிருக்கலாம், ஆனால் அந்த ஒரு அட்டெம்ப்டில் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரியாக உங்கள் முன்னாடி இருக்காரு பாருங்க, அவருடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் ஒரு 6 மாதத்துல எனக்கு கொடுத்ததுனால தான் ஒரே அட்டெம்ப்டில் என்னால் கூட ஐஏஎஸ் ஆக முடிஞ்சு. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் பண்ணுற மிஸ்டேக் இருக்குது பாருங்கள். ஆட்டோபயோகிராஃபி ஏன் படிக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா, எவ்வளோ ஜேர்னல் ஆஃப் புக்ஸ் இருக்குது, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஆட்டோபயோகிராஃபி அது எது வேணா இருக்கலாம். மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனையிலேருந்து ஆரம்பித்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, நெல்சன் மண்டேலா அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, நிறைய பேருடைய ஆட்டோபயோகிராஃபி படிக்கும் போது என்ன ஆகுனா, நமக்குடைய லிமிட்டடான போர்ஷன், லிமிட்டடான வாழ்க்கை பீரியடில் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம அடிபட்டு கற்றுக்க முடியாது. ஆனால் வேறவங்க பண்ண மிஸ்டேக்குகளும், வேறவங்க பண்ண ஒரு என்னென்ன ஒரு தவறுகள் இருக்குதோ அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு பிறருடைய அனுபவங்களிலிருந்து கிடைக்கும் என்பதற்கு இந்த புத்தகம் மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும். ஒரு கலங்கிய குட்டை, குட்டைன்னா நம்ம ஊருக்கு தெரியாது, குளம் தெரியுமாப்பா உங்களுக்குலாம்? ரைட்டு, குட்டை தெரியாது, இதெல்லாம் பழைய தமிழ் வார்த்தைகள். ஸோ கலங்கிய குளத்திலே சேற்றிலே ஒரு பூ முளைத்திருக்கிறது, தாமரை பூ. அந்த தாமரை பூ குழாய் மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க நிறையா பேர் கீழே. அந்த தாமரை பூவில் அந்த சேற்றிலிருந்து சில புழுக்கள் உருவாகும். அந்த புழுக்களில் நிறையா புழு என்ன ஆகும்னா, அந்த குழாயை பிடிச்சிட்டு மேலே வர பார்க்கும். ஒரு புழு மேலே வரும்போது இன்னொரு 10 புழு கீழே இழுத்துரும். திரும்பி திரும்பி அந்த புழு சேற்றிலே விழுந்து கிடக்கும். ஒரு சில புழுக்கள் மட்டும் தப்பிச்சு போயிடும், அப்படியே மேலே ஏறி பூ வழியாக வெளியே வந்துடும். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஒரு கூடி பேசுகிறாங்க, என்னதான் மேல் நடக்குன்னு தெரியலப்பா, இந்த புழுவெல்லாம் வந்து குழாயை பிடிச்சி ஏறி பூ வழியாக வெளியே போயிடுது, என்ன ஆகுதுன்னு தெரியல, போன புழு திரும்பி வர மாட்டேங்கி, மேலே என்ன நடக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம என்னைக்கு இந்த கலங்கிய குளத்தை விட்டு வெளியே போகிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ எல்லோரும் கூடி முடிவு பண்ணுறாங்க. எல்லா புழுக்களும் ஒரு கூட்டம் போடுது. அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணுது, நீ வந்து எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், நீ மேலே போகிறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம், நீ போயிட்டு வந்து திருப்பி எங்களுக்கு சொல்லணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த புழுக்கெல்லாம் கூட்டம் போட்டு ஒரு புழுவை மட்டும் கஷ்டப்பட்டு
அந்த அழுகிய குளத்திலிருந்து அந்த தாமரை பூவோட குழாய் வழியாக மேலே அனுப்பி மேலே போயிடுது. தண்ணியை விட்டு மேலே வந்துடுது. அந்த புழு பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. வானத்தில் சிறகடித்து பறக்கிறது. இப்போ தான் அதுக்கு ஞாபகம் வருது, நம்ம நிறைய புழுக்கள்லாம் சேர்ந்து அனுப்பா மேலே அனுப்பி விட்டாங்க குளத்தை விட்டு. நம்ம பாட்டுக்கு மேலே இருக்கிறோமே, நம்மளை நம்பி அனுப்பி விட்ட புழுக்கள் என்ன பண்ணோம், அவங்களும் நம்ம எப்படி மேலே கூட்டோம், அவங்களும் மேலே வந்தாங்கன்னா அவங்களும் பட்டாம்பூச்சி ஆகலாம் இல்லையா அப்படின்னு யோசிக்குது. உடனே என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ளே இறங்க பார்க்குது. தண்ணிக்குள்ளே இறங்க போகும்போது அப்போ தான் தெரியுது, தண்ணி பட்டா என்ன ஆகும், பட்டாம்பூச்சியோட சிறைகள் நனைந்து இறந்து போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே அந்த புழு முடிவெடுக்கின்றது, எனது உயிரை மாய்த்து கொண்டால் கூட பரவாயில்லை, என்னை நம்பி என்னை மேலே அனுப்பிய புழுக்களுக்கு நான் சுதந்திரம் கொடுப்பேன் என்று மீண்டும் அந்த சேற்றுக்குள்ளே இறங்கின்றது அந்த பட்டாம்பூச்சி. இப்போது அந்த பட்டாம்பூச்சியாக நான் உங்கள் முன்னே நின்று சமுதாய வாழ்க்கையிலே, பொருளாதார வாழ்க்கையிலே பல பேரின் ஆக்கத்தாலும் மூக்கத்தாலும் மண்பாலும் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பட்டாம்பூச்சி நான். அந்த பட்டாம்பூச்சிக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கையின் உத்தேசம், உங்களைப் போல என்னைப் போல இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்களை மேலே மீண்டும் பட்டாம்பூச்சிகளாக பறக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த புத்தகத்தை நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து முக்கியமாக 3 கதையை சொல்லி முடிக்கிறேன். இந்த 3 கதை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த கதையில் முதலாவது கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி மாநிலமாக இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு 4 மாத கர்ப்பிணி பெண் வந்து தலையில் ஒரு தண்ணி குடத்தையும் இடுப்பில் ஒரு தண்ணி குடத்தையும் வச்சு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு 2 வீலர் வந்து ஸ்டைலாக அவங்கள மாதிரி ஓட்டிகிட்டு வந்த யாராவது ஒருத்தர் இடிச்சிடறாப்புல. அந்த அம்மா கீழே விழுகிறாப்புல. கீழே விழுந்தவொடனே பக்கத்தில் இருந்தவங்க, அப்போல்லாம் மனிதாபிமானம் ரொம்பவே இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் இருந்த எல்லாருமே கூட்டு போய் அந்த அம்மாவை பக்கத்தில் இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்றாங்க. அப்போ டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த அம்மாவை பார்த்துட்டு, அம்மா உங்கள் நெஞ்சு எலும்பு உடஞ்சி போச்சு, உங்களுடைய அடி வயிற்றில் ஏதோ அடிபட்டுருக்க மாதிரி தெரியுது, இந்த கிராமத்து மருத்துவமனையில் ஸ்கேன் வசதியெல்லாம் இல்லை, நீங்கள் ஏதாவது பார்க்கணுன்னா பெரிய ஆஸ்பத்திரி மதுரைக்கு போகணும், அப்படி இல்லைன்னா ஈஸியான வழி கருவை கலைச்சிடலாம், உங்கள் உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் தப்பிச்சிடலாம்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யணுமான்னு யோசிச்சுட்டு, இந்த கருவை கலைத்து நான் பாவியாவதை விட என் உயிரை மாய்த்து கொள்வதே மேல் என்று ஒரு முடிவை எடுத்து கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் தொடர்ந்து நெஞ்சிலே வலியையும் வயிற்றிலே சுமையையும் சுமந்து கொண்டு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தை பலவீனமான 2 கிலோவுக்கும் இடை குறைவாக இருக்கின்ற குழந்தையாக பிறக்கின்றது. இது முதலாவது கதை. 2வது கதை, அப்படி பலவீனமான குழந்தை பள்ளிக்கு செல்கின்றது. அரசு பள்ளியிலே அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வகுப்பறையிலும் இல்லை, வகுப்பு ஆசிரியர்களும் இல்லை. அந்த சமயத்திலே அவருடைய தந்தையின் அனுபவ அறிவையும் மூத்தோர்களின் அறிவையும் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும், ஒரு டாக்டர் ஆயிடணும். ஏன்னா டாக்டர் தான் நல்லா அந்த காலத்தில் பேரும் புகழுமா இருந்தது. டாக்டர் ஆயிடணும், குடும்பத்தை எப்படியாவது வறுமை சூழ்நிலை தூக்கிறேன்னு சொல்லிட்டு பகுதி நேரமாக தீப்பெட்டி தொழிலாளியாக வேலை செய்யுது. பாதி நேரம் தீப்பெட்டி தொழிலாளி, பாதி நேரம் படிப்பு, பாதி நேரம் பள்ளிக்கூடம். டெய்லி 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகுது. கடைசியில் 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுது. எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த பையன் கணக்கு எப்படியாவது டாக்டர் ஆகிடும்னு சொல்லி பயங்கர கனவோடு இருக்கிறான். ஆனால் வீதி விடலை. அவனுக்கு டாக்டர் சீட்டு, கவர்மெண்ட் சீட் கிடைக்கல. ப்ரைவேட்டில் ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்குது. பையன் படிக்கிறதுக்கே காசு இல்லை, எங்கே போய் ப்ரைவேட் காலேஜில் பணம் கட்டுறது? அதனால் அவங்க அப்பா சொல்கிறாரு, பரவாயில்ல, நினைத்தது கிடைக்க வேண்டால் கிடைத்தது நன்றாக படி என்று அறிவுரை கூறினார் தந்தை. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து விடுறாங்க. இது 2வது கதை. 3வது கதை, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு வந்த அந்த மாணவன் வழி தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா புதுசாக கிராமத்துலேருந்து வந்திருக்கிறான், கிட்டத்தட்ட 17 வயசு. நீங்களாம் சென்னை வாசிகள், சென்னையை பார்த்துருப்பீங்க. அந்த பையனுக்கு பாவம் தெரியல. கிராமத்துலாம் தஸ் புஸ்ன்னு இங்கிலீஷில் பேசுகிறான். அந்த பையன் இங்கிலீஷும் தெரியாது, எதுவும் தெரியாது. சாதாரண மாணவன், ஸ்லீப்பர் செப்பல் போட்டு வர்றான் காலேஜுக்கு. எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. பேண்ட் ஷர்ட்டும் சரியான பேண்ட் ஷர்ட் போடல.
அப்படிப்பட்ட ஒரு மாணவன் வந்தால் ஒரு நாள் லைப்ரரிக்கு போகிறான் அந்த பையன். அப்போ ஒருத்தர் வந்து என்னப்பா என்ன பண்ணுற தம்பின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போதே இந்த மாதிரி நான் ஏதோ கிராமத்தில் வந்திருக்கேன்னா ஏதோ வாழ்க்கையில் முன்னேற நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிறேன். சரி முன்னேறுன்னு சொல்லி அவரும் ஃப்ரெண்ட் ஆகிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு யங் சயின்டிஸ்ட் ஆகிடணும், சயின்டிஸ்ட் ஆகிடலாம், ஏன்னா காலேஜில் இப்போ வெட்னரி காலேஜில் படித்தா சயின்டிஸ்ட் ஆகிடலாம் சொல்லி சயின்டிஸ்டாக ட்ரை பண்ணுறாப்புல. 3வது வருடம் கல்லூரி படிக்கும்போது அந்த பையன் வந்து மத்திய அரசு நடத்துகிற யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து பரீட்சை எழுதி கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி அந்த யங் சயின்டிஸ்ட் அவார்டுக்கு செலக்ட் ஆகிறாப்புல. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் வேலையில்லா திண்டாட்டத்தினால காலேஜை மூடிடுறாங்க. 6 மாதம் காலேஜ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த பையனுக்கு. கடைசியில் பார்த்தா இதை காரணமாக வச்சு யாரோ ஒரு அதிகாரி அந்த பையனுக்கு வந்து ஃபெலோஷிப்பை கட் பண்ணிடுறாரு. யங் சயின்டிஸ்ட் ஃபெலோஷிப் மாதம் 8000 ரூபாய் வந்த ஃபெலோஷிப்பை கட் பண்ணிடுறாரு. ஏற்கனவே குடும்பத்தில் வறுமை, கல்லூரியில் கிடைத்த ஒரு ஃபெலோஷிப்பும் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பையன் கண்ணீரோடு அழுது கொண்டு ஒரு நாள் மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கிறான். அப்போ அங்கே வந்து அவருடைய நண்பன் அவரை தேத்துறாப்புல. இந்திய அளவில் நடந்த ஒரு எக்ஸாமில் வந்து இந்தளவுக்கு சயின்டிஸ்டாக நீ வந்து செலக்ட் ஆகிருக்கிற, இது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இதோட நல்லது கிடைக்குன்னு சொல்கிறாப்புல. அந்த பையன் திரும்பி அழுதுகிட்டே இன்னொரு மறுசீராய்வு எடுத்துகிட்டு அப்துல் கலாம் ஐயாவுடைய வீட்டுக்கு போகிறாப்புல. அப்போ வந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியராக இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் அந்த மனுவை திருப்பி கொடுக்குமா, ஐயா எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த யங் சயின்டிஸ்ட் ஃபெலோஷிப் கிடைச்சது, என்னுடைய குறையே இல்லை, காலேஜ் மூணுனால எனக்கு வந்து ஃபெலோஷிப் கட் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம், நீங்கள் ஏதாவது வாய்ப்பு கொடுன்னு சொல்ல அந்த கடிதத்தை வந்து பார்க்குறாரு அப்துல் கலாம் ஐயா. பார்த்துட்டு பொதுவாக வந்து அரசியல் அதிகாரிகள் எப்படி இருப்பாங்கன்னா ஏபிசிடி எப்படி கரெக்டாக இருக்குதோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. ரூல்ஸ்னால் ரூல்ஸ். ஸோ இதனால் பொதுவாக இந்த மாதிரி திட்டத்தில் வந்து அதிகாரிகள் உங்கள் கடிதத்தை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் இன்னொரு தடவை ட்ரை பண்ணிப்போ. அப்படி ஒரு வேளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கடவுள் உங்களுக்கு வேறு ஏதோ பெருசாக வச்சுக்க நினச்சி நீங்கள் அந்த வழியில் போகணும்னு சொல்லி அந்த பையனுக்கு வந்து அறிவுரை சொல்லி அனுப்புகிறார். இது 3வது கதை. இந்த 3 கதையிலே இருக்கின்ற எல்லா கதாபாத்திரங்களும் உங்கள் முன்னால் இருக்கிறார்கள். கருவுற்றிருந்த போது தன் கருவை கலைக்காத தாய் சின்ன தாய், பலவீனமான குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த தந்தை திரு வரதராஜன், கால்நடை மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்த போது தன் கல்வியை தியாகம் செய்த சகோதரி உமா மகேஸ்வரி, கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு வந்த கிராமத்து மாணவனை வழிகாட்டிய நாயகன் திரு ஆனந்தகுமார் IAS, அழுது புலம்பிய கல்லூரி மாணவனை தேற்றிய நண்பர் திரு கனக சுப்பிரமணியன் மற்றும் ராஜா. இது கதையல்ல, நிஜம். இந்த கதையிலே அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, நான் தான். இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கு. இப்போ புரியுதா? சாட்சி கூடங்களாக இங்கு உங்கள் முன்னால் இந்த வேதிக்கையிலே அமர்ந்திருக்கிற எல்லோரும் அறிமுகப்படுத்தி விட்டேன். இன்னும் ஒருவரை முக்கியமாக அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. அதிகாரியாக சேர்ந்த புதிதிலே பொதுவாக அதிகாரம் என்பது மிகவும் கூர்மையான கத்தி. கத்தி தெரியுமில்ல தம்பி? கத்தியை யூஸ் பண்ணால் எதிர்க்க இருக்கிறவனுக்கு மட்டும் காயப்படாது, கத்தியை யூஸ் பண்ணுறவனுக்கும் காயப்படும். அதிகாரத்தில் பேனாவை எவ்வளோ பத்திரமா யூஸ் பண்ணணுன்ட்டு நம்ம கிலோஸ்குமார் சார் சொல்லுவார். எப்பயுமே பொதுவாக வந்து கவனமாக செயல்படணும் அதிகாரத்தில் வந்து, இல்லைன்னா கத்தி நம்மளை கிழிச்சிடும். அப்படி இருக்கிற அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். எந்த வகையிலே பயன்படுத்த வேண்டும்? சாதுரியமாக பயன்படுத்த வேண்டும். உணர்வு நிலையிலும் அறிவு நிலையோடு கலந்து பயன்படுத்த வேண்டும் என்ற பகுத்தறிவோடு என்னை பக்குவப்படுத்திய IAS அதிகாரியை ஐநா சபை பாராட்டும் அதிகாரியாக மாற்றிய சாதனை பெண் திருமதி சிவ்யா பிரபு உங்கள் முன்னேறிக்கிறார். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் இது எல்லா சம்பவங்களையுமே இந்த புத்தகத்தில் அச்சு பிசகாமல் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். எனக்கு ஏன்பா கொடுக்கணும், சும்மா இருக்கணும், ஏன்பா டார்ச்சர் பண்ணுற கேட்குறீங்க. விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய திருமதி கூட பேசும்போது சொன்னாங்க, சக்ஸஸ் ஆனவன் வெறும் சக்ஸஸை மட்டும் வெளியே காட்டுவான், ஃபெயிலியரை வெளியே காட்ட மாட்டான். ஆனால் நம்ம ரஜினி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில்
பால் கறக்க ஆரம்பித்து அடுத்த பாட்டில் வந்து முடிக்கும்போது தலைவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகி பால் பண்ணை அதிபராகி காலேஜ் கல்லூரியில் கட்டி சூப்பர் ஸ்டாராக அது சூப்பர் ஸ்டார். நம்மளாம் காமன் மேனுக்கு கஷ்டம் வரும். உங்கள் எல்லோருக்கும் ஒரு கனவை விதைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த மேடையிலே இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றேன். அந்த கனவை விதைக்கும் போது உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பாடல் வருவதைப் போல வாழ்க்கை 5 நிமிடங்களில் முடியப் போவதில்லை. உங்களுக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் அவமானங்களும் இழிவுகளும் வரத்தான் செய்யும். அதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் அப்படி வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கனவு வரும்போது பயம் வரும். கனவும் பயமும் கூட பிறந்த தம்பிகள், அண்ணன் தம்பிகள். கனவு வரும்போது பயம் வரும். பயம் வரும்போது சுய சந்தேகம் வரும், செல்ஃப் டவுட். என்னால் முடியுமா? நான் எனக்கு ஆங்கிலம் தெரியல, என்னால் முடியுமா? எனக்கு பேச வராத, என்னால் முடியுமா? எனக்கு குட்டையாக இருக்கேனே, என்னால் முடியுமா? நான் ஸ்மார்ட்டாக இல்லையே, கருப்பாக இருக்கேனே, என்னால் முடியுமா? எனக்கு முடியலையே, என்னால் முடியுமா? இப்படி எல்லா கொஷினுக்கு நடுவில் ஒரு கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கும் போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு சொல்லுவார், இல்லை எதிர்த்து விட்டு அங்கிள் சொல்லுவார் என்னை மாதிரி, ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, போயிட்டு இருக்கிற வேலையை பாடுறா, சும்மா ஏதோ அவன் சொல்லிட்டு ஏதோ ட்ரீம் தெரிஞ்சிட்டு இருக்கிற, போய் ஆகிற வேலையை பாருன்னு சொல்லி இலவசமாக அட்வைஸ் பண்ணுவார். தயவு செய்து அந்த இலவச அட்வைஸை தூக்கி குப்பையில் போடுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க போகிற புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் படிங்க. உங்கள் கனவுகளை நனவாக்க எனது வாழ்க்கையிலே அனுபவித்த வேதனைகளையும் கஷ்டங்களையும் எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்ற வாழ்க்கையின் மிகப்பெரிய அனுபவத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்புகிறேன். மேலும் ஒரு முக்கியமான குறிப்பு, இந்த புத்தகம் உங்களுக்கு இலவச அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. இந்த நம்ம ஊரில் ஃப்ரீக்கு இருக்கிற மாதிரி தான் வேறு எதுக்குமே கிடையாது. அப்படின்னா நான் எல்லா இளைஞர்களுக்கும் ஃப்ரீயாக கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். இது ஏன் இப்போ கொடுக்குறேன்னா, முக்கியமாக வந்து இன்றைக்கி இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 1.5 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன அவுட்புட்னா, இந்த புத்தகம் உங்களுக்கு இலவசமாக கொடுப்பது மட்டும் இல்லை, இந்த புத்தகம் சொல்கின்ற கருத்துக்களும் அனுபவங்களும் உங்களுக்கு இலவசமே. இந்த புத்தகத்தின் மூலம் எல்லோரும் முன்னே வர வேண்டும் என்ற ஆசை. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 100 மாணவர்கள் இந்த புத்தகத்தின் மூலம் முன்னேறிவிட்டால், நான் செலவழித்து 6 வருடங்கள் கஷ்டப்பட்டு எழுதிய இந்த புத்தகத்திற்கு ஒரு பரிசு கிடைத்ததாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த புத்தகத்தின் மூலம் வருகின்ற வருவாயை முழுக்க ஏழை எளிய மாணவர்களின் கல்வி நலனுக்காகவும் வாழ்வியல் முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுத்துவோம் என்பதை இந்த வீடியோ முன்னால் நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்கின்றேன். எனவே இந்த புத்தகத்தை வாங்கி படித்து நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையை முன்னேற வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் துணைநலமோடு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் இப்படி எல்லாரையும் கூட்டு வச்சு ஃபங்க்ஷன் நடத்த முடியுன்ற கருத்து கூட உங்களுக்கு இருக்குது. பொதுவாக இப்போ கல்யாண வயசில் இருக்கிறீங்க, கல்யாணத்தை அப்புறம் தள்ளி போட்டுக்கலாம். முதல்ல கல்லூரி படிப்பு முடித்து ஒரு நல்ல வேலைக்கு போங்க. ஒரே சத்தம் புரியுது எனக்கு, சாருக்கு தெரிஞ்சிச்சுப்பா அப்படின்னு இல்லையா? கல்யாணத்துக்கு அவசரப்படாதீங்க. கல்யாணம் தன்னால் நடக்கும். தனுஷ் படத்தில் ஒரு டைலாக் சொல்லாப்புல, நல்லா இருக்கிற பையனுக்கு பொண்ணு கிடைக்காதுப்பா, சுமாராக இருக்கிற பையனுக்கு சூப்பர் பொண்ணு கிடைக்குன்னு சொல்லி அது என் விஷயத்தில் உண்மையாயிருச்சு. இந்த புத்தகம் எனது 45 வருட வாழ்க்கையின் அனுபவத்தை 350 பக்கங்களிலே எழுதியிருக்கின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தின் தலைப்பு கருவில் இருந்து கலெக்டர் வரை என்று பெயரிட்டிருக்கிறேன். பொதுவாக சமூக பொருளாதார நிலையிலே பின்தங்கிய வகுப்பிலே பிறக்கின்ற மாணவர்கள் தனது விதியென நம்பி வீழ்ந்து விடுகிறார்கள். அவர்கள் விதியென நம்பி வீழ்ந்து விட வேண்டாம். விதியை வெல்ல முடியும். உங்களால் நிச்சயம் எல்லா சவால்களையும் சாதனைகளாக மாற்ற முடியும். அதை மாற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன, எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற தோல்விகளையும் பயத்தையும் சுய சந்தேகத்தையும் சரி செய்து கொண்டு வாழ்க்கையில் சவால்களை சாதனைகளாக மாற்ற முடியும் என்பதற்கான வழிமுறைகளை எனது அனுபவத்தின் மூலமாக, எனது சொந்த வாழ்க்கையின் மூலமாக எல்லா வாசகர்களுக்கும் செல்ல முயற்சி செய்திருக்கேன். இந்த புத்தகம் நீங்கள் எழுதுறதுக்கு யார் உங்களை இன்ஸ்பயர் பண்ணா சார்? எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது நம்மளுடைய மாணவர்கள் தான். ஏன்னா
என்னைய போல் ஒரு மாணவர் வந்து ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக மாறுவதற்கு நிறையா பேர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அந்த உதவியை நன்றியோடு நினைப்பதற்கும் அந்த உதவியின் மூலம் நான் பெற்ற வெற்றியை மற்ற மாணவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாணவர்களை உத்வேகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். நீங்கள் இந்த டைட்டில் வச்சதுக்கான காரணம் சார்? இந்த டைட்டில் வச்சதுக்கான காரணம் எப்படின்னா, இந்த கரு, அதாவது அம்மாவுடைய கற்பத்திலே கலைக்கப்பட வேண்டிய ஒரு கருவான ஒரு குழந்தை பலவீனமாக பிறந்தபோது, அது பள்ளியிலே பயின்ற போது எப்படி தன்னுடைய சவால்களை சாதனைகளாக மாற்றி வெற்றியடைந்திருக்கிறது. அந்த வெற்றியின் மூலம் இதைப்போல பல சோதனைகளுக்கும் அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இருக்கின்ற மாணவர்களும் இந்த கதையின் மூலம் அவர்கள் நம்பிக்கை பெற வேண்டும், உத்வேகம் பெற வேண்டும், தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். சார், உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட பேக்ரவுண்டில் இருந்து மேலே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வந்து மேலே வரணும்னு ஆசைப்படுறேன். இன்றைக்குள்ள இந்த இளையோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த இளைய தலைமுறையினோடு இணைந்து பயணிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு நாள் 2 நாளில் சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது. சில நேரம் நம்ம குடும்பத்தில் யாராவது அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்க வழிகாட்டுவாங்க. நிறையா குடும்பத்தில் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்காது. அப்பா அம்மாவே வந்து முதல் தலைமுறையில் படிக்காமல் தான் இருந்திருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் வழிகாட்டுவதற்காக www.rpmias.com ஒரு இலவச இணையதளத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். அந்த இணையதளத்தின் மூலமாக ஐஏஎஸ் தேர்வுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் மற்ற தேர்வுகளுக்கும் தயார் செய்கிற மாணவர்களுக்கு வழிகாட்ட என்னால் முடிந்த இலவச உதவிகளை செய்வதற்காக நான் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். அந்த திட்டத்திற்கு அஸ்பயர் வித் டாக்டர் ராம் ஐஏஎஸ் என்று பெயரிட்டிருக்கிறேன். அந்த திட்டத்தின் மூலம் இளைஞர்களும் மாணவர்களும் பயனடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதில் இலவசமாக உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலையும் நெறிமுறைகளையும் சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.